இடைத்தேர்தலுக்கு தயாராகிறது திமுக. காலியாக உள்ள மதுராந்தகம் தொகுதியின் நிர்வாகிகளோடு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கட்சி நிர்வாகிகளோடு இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. திமுக மறுசீரமைப்பு குழு நிர்வாகிகளோடு கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அதேபோல காலியாக உள்ள மதுராந்தகம் தொகுதியின் நிர்வாகிகளோடு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தற்போது மதுரை தொகுதி நிர்வாகிகளோடு இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், தமிழ்நாட்டில் 7 தொகுதிகள் தற்போது வரை காலியாக இருக்கின்றன. அவற்றிற்கெல்லாம் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். தற்போது மதுராந்தகம் தொகுதி நிர்வாகிகளோடு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை என்ற செய்தியை பார்க்கிறோம். எதனை நோக்கி செல்கிறது இந்த ஆலோசனை கூட்டம்? திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். பல்வேறு நிர்வாகிகள் சந்தித்து வரக்கூடிய நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் அண்ணா அறிவாலயத்தில் மு.க.ஸ்டாலினுடன் சந்தித்து வருகிறார்கள். மதுராந்தகம் தொகுதியை பொறுத்தவரை அதே போன்று விரைவில் இடைத்தேர்தல் வர இருக்கிறது. திமுகவும் இடைத்தேர்தலுக்கான சில வியூகங்களும் அதற்கான பணிகளையும் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தற்போது நேரில் சந்தித்திருக்கிறார்கள். சில ஆலோசனைகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போன்று அந்த மாவட்டத்தை பொறுத்தவரை தேர்தலுக்கான சில ஆயத்த பணிகளும் மேற்கொள்வதற்காக தயாராகி இருக்கிறார்கள் என்று திமுக தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. எனவே மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியினுடைய நிர்வாகிகள் கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சில அறிவுறுத்தல்கள் அவர்களுக்கு வழங்கப்படலாம் என்று தெரிகிறது. அதே போன்று அதனைத் தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் கட்சியினுடைய மறுசீரமைப்பு செய்வதற்காக குழு நிர்வாகிகள் அமைக்கப்பட்டிருந்தார்கள். நேற்று மு.க.ஸ்டாலினுடன் ஆலோசனை நடத்தினார்கள். அவர்களும் தனியாக, அதாவது முன்னாள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, சக்கரபாணி உள்ளிட்டவர்கள் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கார்கள். அவர்களுடைய ஆலோசனை கூட்டமும் அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.